ஹாய் மக்களே, காட்ராஜா கதையோட பாகம் 6க்கு உங்களை வரவேற்கிறேன். இதுக்கு முந்தைய பாகங்களை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாருங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கருப்பு சிங்கங்கள் சேத பொறியில் ராஜாவின் மகன்கள் மாட்டிக்கொண்டனர். இங்கிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறோம் என்று நினைத்து கொண்டு இருக்கும்போது கழுகிடமிருந்து ஒரு தூது வந்தது. அதில் நமது காட்டின் ராஜாவிற்கு தகவலை அனுப்பிவிட்டோம், உதவி வந்து சேர நேரமாகும், அதனால் இங்கிருந்து தப்பித்து விடுங்கள் என்று எழுதியிருந்தது. அப்போது மூன்றாவது சிங்கம், இவர்களை அங்கிருந்து திசை திருப்பினால் மட்டுமே நாம் இங்கிருந்து தப்பிக்க முடியும் என கூறுது. அதை கேட்ட மூத்த சிங்கம், நான் இங்கிருந்து அவர்களை பார்த்து கொள்கின்றேன், நீங்கள் வேகமாக தப்பித்து அரசரிடம் செல்லுங்கள் என கூறுது. அப்போது அங்கிருந்த ஒரு கருப்பு சிங்கம் ராஜாவின் மகன்களை பார்த்து, என்ன இளவரசர்களே, எப்படி தப்பித்து செல்வது என்று திட்டம் போடுகிறீர்களா? ஏனென்றால் நாங்கள் இங்கே 22 பேர் இருக்கிறோம், எங்களில் ஒருவனை இழந்து விட்டோம், அதற்காக உங்களை பழி வாங்காமல் விடமாட்டோம், உங்கள் 4 பேரையும் பழி தீர்த்தே ஆக வேண்டும் என கூறுது. அப்போது அங்கிருந்த இன்னொரு கருப்பு சிங்கம், நீ ஏன் இவளிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய், தாக்க ஆரம்பிக்கலாம் என கூற கருப்பு சிங்கங்கள் ஒன்றாக வேகமாக ஓடி வருகின்றன. இளைய சிங்கம் 2வது மற்றும் 3வது சிங்கத்தை பார்த்து, நீங்கள் பின்னோக்கி வேகமாக சென்று அங்கே இருக்கும் சகதியை உங்கள் உடம்பில் பூசிக்கொள்ளுங்கள், வேகமாக செல்லுங்கள் என்று கூறுது. உடனே 2 சிங்கங்களும் பின்னோக்கி வேகமாக ஓடுகின்றன. கருப்பு சிங்கங்களின் தாக்குதலை எதிர்கொள்ள முதல் மற்றும் கடைசி சிங்கம் தயாராகுது. முதல் சிங்கத்திடம் ஒரு கருப்பு சிங்கம் பாய்ந்து வந்தது. அதை கண்ட சிங்கம் தனது கையை உயர்த்தி ஒரு அடி, அது அந்த கருப்பு சிங்கத்தின் முகத்தில் பட அப்படியே கீழே விழுந்தது. இதை கண்ட மற்ற கருப்பு சிங்கங்கள் அனைத்தும் முதல் சிங்கத்தை நோக்கி பாய்ந்து வருகிறது. அப்போது வேகமும் விவேகமும் உடைய இளைய சிங்கம் இடைமறித்து தாக்க தொடங்குது. அதனது வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. இளைய சிங்கத்தின் அருகே கூட கருப்பு சிங்கங்களால் போக முடியவில்லை. அதே நேரத்தில் மூத்த சிங்கம் கையில் கிடைப்பவர்களை ஒரே அடியில் பயந்து ஓட வைத்துக் கொண்டிருந்தது. இளைய சிங்கம் கூறியபடியே சேறு இருக்கும் பகுதியில் 2 சிங்கங்களும் வந்து சேர்ந்தன. சேற்றை எடுத்து அவர்களது உடம்பில் பூசிக்கொண்டு அடுத்த உத்தரவுக்காக காத்திருந்தனர். கொஞ்ச நேரத்தில் இளைய சிங்கத்தின் கர்ஜனை கேட்கின்றது. உடனே 2வது சிங்கம் 3வது சிங்கத்திடம், நாம் இப்போது கருப்பு சிங்கங்கள் இருக்கும் இடத்திற்கு பின்னால் செல்ல வேண்டும் என கூறி 2 சிங்கமும் அங்கிருந்து கிளம்புது. இப்போது ராஜாவும் தனது சகோதரர்களுடன் தெற்கு பகுதியை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் கருப்பு சிங்க ராஜாவும் அவரது 2 மகன்களும் சண்டை நடக்கும் இடத்திற்கு வந்தனர். கருப்பு சிங்கங்கள் பின்வாங்குவதை கண்டு கோபமடைந்த கருப்பு ராஜா தனது மகன்களை சண்டைக்கு அனுப்பிவிடுகிறார். இப்போதுதான் உண்மையான யுத்தம் ஆரம்பமே ஆகுது. மிகவும் கம்பீர தோற்றத்துடன் காணப்படும் 2 கருப்பு இளவரசர்களை பார்த்து இளைய சிங்கம் சற்று பின்வாங்கியது. அதே நேரத்தில் மூத்த சிங்கம் முன்னோக்கி சென்றது. சண்டை ஆரம்பித்தது. 2 சிங்கங்களும் கருப்பு சிங்கங்களை எதிர்த்து சண்டையிட்டன. முதல் சிங்கத்துடன் சண்டையிட்ட கருப்பு சிங்கம் மிகவும் வேகத்துடன் காணப்பட்டது. அதனால் மூத்த சிங்கத்தின் முயற்சி வீணானது. அதே போல இளைய சிங்கத்திடம் சண்டையிட்ட கருப்பு சிங்கம் மிகவும் வலிமையுடன் இருந்தது. இளைய சிங்கத்தின் தாக்குதல் பெரிதாக எந்த சேதமும் ஏற்படுத்தவில்லை. இதை புரிந்து கொண்ட இளைய சிங்கம் முதல் சிங்கத்தை பார்த்து, அண்ணா, இவனுடன் மோது, வலிமைக்கு வலிமை சரியாக இருக்கும் என கூற முதல் சிங்கமும் சரி என கூறுது. இப்போது களத்தில் ஆட்டம் சூடு பிடிக்கிறது. இளைய சிங்கமும் அதனுடன் மோதும் கருப்பு சிங்கமும் பயங்கர வேகத்துடன் சண்டை போடுகின்றன. அதேபோல் மற்ற 2 சிங்கங்களும் சண்டையிடுகின்றன. இருவருக்கும் சமமாக அடி விழுந்தது. பெரிய போராட்டத்திற்கு பிறகு இளைய சிங்கம் கருப்பு சிங்கத்தை தோற்கடித்தது. மூத்த சிங்கத்தால் சண்டையை தொடர முடியவில்லை, மிகவும் களைத்து போனது. இதை கண்ட இளைய சிங்கம் அண்ணனுக்கு உதவி செய்தது. இப்போது 2 சிங்கங்களையும் காட்டு ராஜாவின் மகன்கள் தோற்கடித்தனர். இதை பார்த்து கொண்டிருந்த கருப்பு ராஜா மிகுந்த கோபமடைந்தார். அவர் மற்ற எல்லா கருப்பு சிங்கங்களிடமும் ஒன்றாக தாக்குங்கள் என கட்டளையிட்டார். இப்போது அனைத்து கருப்பு சிங்கங்களும் வேகமாக ஓடி வருகின்றன. அவர்களது பின்னால் மிகவும் மூர்க்கத்தனமான ஒரு சத்தம் கேட்குது. அதை கேட்ட அனைத்து கருப்பு சிங்கங்களும் பயந்து போயின. அந்த சத்தம் யாருடையது? மகன்களை காப்பாற்ற காட்டின் ராஜா வந்துவிட்டாரா? இல்லை, 2வது மற்றும் 3வது சிங்கங்கள் செய்யும் சேட்டையா என்பதை எபிசோட் 7 காணலாம். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து என்னுடைய கதையை கேட்ட உங்களுக்கு நன்றிகள். கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.